ஏய், போன காரியம் என்னாச்சு? என்னாச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். நீ என்ன சொன்ன? சிவிக்கு ஸ்பெஷல் மென்ஷனிங்கா? நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. அது அவங்க மெயில இன்பில்ட்டா இருக்கிறது தான். எம்டெக் படிச்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இதுல பிடெக் படிச்ச எனக்கு எப்படி கிடைக்கும்? காசு அள்ளி வீசுனா வேலை கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் அதிகமாகும் போது கொடுக்குற பணம் கம்மியாயிரும். குவாலிஃபிகேஷன் கம்மினா கொடுக்குற பணம் அதிகமாயிரும். குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. எனக்கு ரெண்டுமே இல்லை. சரி, பரவாயில்ல, விட்டுதல்ல. இது எப்போ முடியும்? கொஞ்சம் வெளியே போலாமா? ரொம்பவே மூட் அவுட்டா இருக்கு. ஏய், ஒரு 47 மினிட்ஸ் அப்புறம் நம்ம வெளியே போலாம். ம். ஏய், நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? முடியாது. டேய், மத்தியானத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்கேன், கழுத்தெல்லாம் அப்படியே வலிக்குதுடா. நீ இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாம மட்டும் பார்த்துக்கோ. அப்ப ட்ரீட்டு? உனக்கு ட்ரீட் நான் தரேன். அப்ப நான் அதை பாத்துக்கிறேன், நீ போ. யூ ஆர் சோ ஸ்வீட். ம். டேய், அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சா? மீட்டிங்கா? அட கடவுளே. டேய், நீ இதெல்லாம் வேணும்னு தான் பண்றியா? ஹே, நான் அதை மறந்துட்டேன். எனக்கு தெரியும்டா. அதே உன் விஷயமா இருந்தா அப்படி பண்ணிருப்பியா? அது எனக்கு எவ்வளவு முக்கியமான மீட்டிங்னு தெரியுமா உனக்கு? சேலரி ஹைக், ப்ரொமோஷன் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நாசம் பண்ணிட்டல நீ. இல்லடி, இது சாரி. முடிச்சிட்டியா? ஒரு சாரி சொல்லிட்டா நீ செஞ்ச தப்பு சரியாயிடுமா? நீ இப்படிலாம் இருக்கிறதுனால தான் ஏன் வாழ்க்கை நாசமா போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இந்த போன் வேற. அடியே, நான் அதை சரி பண்ணி தரேன், நீ வேணா பாரு. தெரியாத விஷயத்தை பத்திலாம் நீ பேசாத. இத ஆன் பண்ணி வச்சு சினிமா பாக்குறத தவிர என்னோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? அம்மு, வழக்கம் போல ஏதாச்சும் யூஸ்லெஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன்னா நீ தயவு செஞ்சு பேசாத. என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண மிகப்பெரிய தப்புனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அதுதான் எனக்கு தோணுது. அட, நீங்களா? உள்ள வாங்க. நீ இப்பதான் இல்ல எழுந்தியா? இல்ல, கொஞ்ச நேரம் ஆச்சு. மச்சாங்க உள்ள இருக்காரு. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது சரி, பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றவங்க முன்னாடியே சொல்லிட்டு வருவாங்களா? நல்ல கதையா இருக்கு. ஆமா, எங்க பர்த்டே பாய்? அவன் உள்ளதான் இருக்கான். மச்சான வர சொல்லுமா? நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதாண்டா வந்தோம். என்னடா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா என்ன? சேச்சா, நான் உள்ளதான் இருந்தேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷலு? இவங்கெல்லாம் ராத்திரி செலிப்ரேட் பண்ற ஆளுங்க தானே. நேத்து செலிப்ரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. இவ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இல்ல, உண்மையா சொன்னா போதுமே.
சரி நம்ம முதல்ல கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். ஆ ஹா வாங்க. ஏடு விடுவா போற. வாங்க. வாடா. வா மச்சான். நீ அதெல்லாம் பெரிய பிரச்சனையா நினைக்காத, முக்கியமா அவனோட விஷயத்துல. நீ நேத்து ரூம்குள்ள உட்காந்து டோரை க்ளோஸ் பண்ணதும் அவன் அதை எல்லாத்தையும் மறந்துருப்பான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். ஆனா இது எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இல்ல. இந்த தடவை என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்த டென்ஷன்ல நான் வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ சொல்லிட்டேன். அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும் போல இருக்கு. யார் சொன்னது? அவனுக்கா? அவன் அப்போலேருந்தே அப்படிதான் இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவன்கிட்ட எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் சரி, என்னதான் சண்டை போட்டாலும் அவனுக்கு எப்பவுமே அவங்க மேல கோவம் வந்ததே கிடையாது. நானும் என் அம்மாவும் எவ்வளோ திட்டிருக்கோம் தெரியுமா? அப்புறம் மெச்சூரிட்டி கம்மின்ற விஷயத்துல உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதெல்லாம் தானா சரியாயிடும். என்னாச்சு? நீங்க குழந்தைய தள்ளி போட பிளான் பண்றீங்களா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் இப்போ வேணான்னு நினச்சோம். ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு செட்டில் ஆகாமல் குழந்தெல்லாம் பெற்றுக்கிட்டா அது மட்டும் இல்லை, பேரண்டிங் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைல்ல. நீங்கள் எதுக்கடி இவ்வளோ பயப்படுறீங்க? பயம்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி ஓடுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரட்டும். ஆரி, 6 வருஷம் ஆச்சு நாங்கள் ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிச்சிட்ருக்கோம். நாங்கள் போய் பார்க்காத டாக்டர்ஸே இல்லை, வேண்டாத கடவுளும் இல்லை. இது வேலை பரபரப்பில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு தெரியுமா? அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. நல்ல நாளில் நான் வேற சும்மா. ஆமாம், டீ எடுத்துட்டு 2 பேரும் மேலே போனாங்களே, என்னாச்சு? அவ உள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணதான் உன் பிரச்சனையா? ஆமா. அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுவா. அது இல்லை, அதுக்கப்புறம் மச்சான் நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு காஃபி இல்லை ஒரு கேக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்போ அப்புறம் சால்வ் ஆயிரும். அப்போ சண்டாகும். ம் ரூமுக்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணுவா, காஃபி போட்டு கொடுப்ப, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ம் ஆமாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தோணுதுன்னா, உன்னோட அதிர்ஷ்டம் அவ. ஒருவேளை என்னோட ரூம் டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் சோஃபாவில் போய் படுத்துருவேன். மெயின் டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா சிட் அவுட்டில் இருப்பேன். ஆமா, கீழே என்ன சத்தமே கேட்கல? அவங்க நம்மள குறை சொல்லுவாங்களா என்ன? எங்க இருந்து? அவ என் பொண்டாட்டியாச்சே. அவ உலக விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு குழந்தை விஷயத்துக்கு வந்து சேர்த்து அழுது உன் பொண்டாட்டியும் அழ வச்சிருப்பா. என்னோட கெஸ்ஸிங் கரெக்டுன்னா இப்போ உன்னை கூப்பிடுவா பாரு. ம்
மச்சான் அக்காவும் மேல செட்டில் ஆயிட்டாங்க. சச்சின், அது சாரிப்பா. ஒரு சாரி சொல்லதான் இங்க உட்காந்துருக்கியா? நான் எப்பயுமே உனக்கு கஷ்டமா இல்லை? கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லவா இல்ல இல்லைன்னு சொல்லவா? எனக்கு பர்த்டே கிஃப்ட் எப்ப கிடைக்கும்? டே, அது நான் உன்னை ஒரு வாட்டியும் திட்டும்போது அதுக்கு காரணம் நீ சின்ன சின்ன விஷயத்த கூட மறந்துடுற. ஆனா இன்னைக்கு நான் வாழ்க்கையில மறக்கக்கூடாத ஒரு விஷயத்த இன்னைக்கு மறந்து தொலைச்சிட்டேன். ஹே, இது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? சொன்னது நீ, கேட்டது நான் தானே. எப்படிடா நீ எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிற? எனக்கு புரியல. ஒரு பெரிய கோடு போட்டு அதை அழிக்காம சின்னதாக்கணும்னா அது பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போடணும். அதே மாதிரி ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா அது பக்கத்துல பெரிய சந்தோஷத்தை வச்சுனா சிம்பிள். அப்போ உன்னோட பெரிய சந்தோஷம் நான் தானா? ம் ம். சொல்லடா. ஆமா, என்னோட சந்தோஷம் மொத்தமும் நீதான். போதுமா?